Hi guys, welcome back my channel. இன்னைக்கு நம்ம ஒரு Friday vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். இது ஒரு Friday ரொட்டீன். காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 7 o'clock எப்படிலாம் இன்னைக்கு டே போச்சு, என்ன சமைச்சேன், என்ன கிளீன் பண்ணேன்றதா இந்த vlogல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். மார்னிங் நம்மளுக்கு ரெகுலர் ரொட்டீன் மாதிரி தான் போச்சு. ஒரு ரொட்டீன் வந்து காலையில 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரைஃபாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். இன்னைக்கு நான் மில்லட் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாவும் டேஸ்டியாவும் இருந்துச்சு. இதுல நான் கொஞ்சம் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அப்புறம் எக்லாம் பண்ணி சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ்ல வச்சுட்டு அடுத்து அவங்கள வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்களே ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு கிளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வீடே எம்டி ஆயிரும். எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நான் வந்து சூடா ஒரு டீ குடிச்சிட்டு தான் கிளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். வீடெல்லாம் கொஞ்சம் மாப் போட்டு கிளீன் பண்ணிடுவோம். ஃப்ரைடே வந்து சும்மா வந்து கூட்டிட்டு கிளீன் பண்ற மாதிரி தான் நான் வச்சுக்கிருவேன். ஸ்கூல் போனதுல இருந்து ஃப்ரைடேவும் ரொம்ப பரபரப்பா தான் இருக்கும். ஏன்னா மற்ற டேயோட ஃப்ரைடே வந்து கொஞ்சம் சீக்கிரமா வர மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளீன் பண்ணி வச்சாலும் வீட்டுல குழந்தைங்க இருந்தா அது எப்பயுமே மெஸ்ஸா தான் இருக்கும். இந்த கிளாஸ் நான் ரீசெண்டா தான் வாங்கினேன். பிரைஸ் ரொம்பவே ரீசனபிளா இருந்துச்சு. 6 grams 6 pieces ஆஃப் கிளாஸ் இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நெஸ்டோல தான் வாங்கியிருந்தேன். கிளாஸ்லாம் நல்லா உடைஞ்சிட்டு ஃபுல்லா காலியான அப்புறம் தான் வேற கிளாஸே நான் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். லைட்டா கிராக் விழுந்துட்டாவே கிளாஸ் வந்து யூஸ் பண்ணாம ரிமூவ் பண்ணிருங்க. அதான் ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நான் பிளான் பண்ணது பால்கனி கிளீன் பண்ணலாம் தான். ஒர்க் போயிட்டு இருக்கனால ரொம்பவே வந்து டஸ்ட்லாம் வந்து அடைஞ்சிருது. ஒரு 10 days முன்னாடி தான் பால்கனி எல்லாம் கிளீன் பண்ணோம். ஆனா பாக்குறதுக்கு 5 month முன்னாடி கிளீன் பண்ண மாதிரி பால்கனி அவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு. பால்கனி கிளீன் பண்றதுக்கு காரணம் வந்து ஒயிட் ஷர்ட் அப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் போடும்போது ரொம்ப டஸ்ட் ஆகி அழுக்காயிடுது. இன்னைக்கு டீப் கிளீன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு பால்கனி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லா பால்கனி கிளீன் பண்ணி முடிச்சதுதான் ஒரு ரிலாக்ஸே வந்துச்சு. கிளீன் பண்ணிட்டோம், ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. அதெல்லாம் கொஞ்சம் மிஷின்ல போட்டிருந்தேன். அதையும் காய போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். கிளீன் பண்ண கையோட வீட்டையும் கிளீன் பண்ணியாச்சு. டேபிள்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா கூட்டி விட்டாச்சு. கிச்சனுக்கு போற வேலை தான். ஃபர்ஸ்ட் வந்து வெசல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வேலையே லஞ்ச் ரெடி பண்றதான். இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு, சூப்பு, ஒயிட் ரைஸ் தான் வைக்க போறேன். ரைஸும் சூப்பும் ரெடி பண்ணிட்டோம்னா கிட்ஸுக்கு வந்து ஊட்டி விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரேயர் டைம் வந்து 12:15க்கு. சூப்பு எப்பயும் போலதான். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சளும் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வேக வச்சிருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு குக்கர்ல வந்து ஒரு 5-6 விசில் விட்டுட்டோம்னா சூப் ரெடி ஆயிடும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணோம்னா சூப்பரான சூப் ரெடி ஆயிடும். ரெடி பண்ணி முடிச்சதுமே ரைஃபா கூப்பிட டைமிங் ஆயிடுச்சு. அதனால கீழே போய் ரைஃபா கூட்டிட்டு வந்துட்டு ரைஃபா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆன அப்புறம் நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு தொழுக டைம் ஆயிடுச்சு. தொழுது முடிச்சுட்டு அடுத்துதான் நான் வந்து மட்டன் குழம்பே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மட்டன் குழம்பு ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். மட்டன் குழம்பு ரெடி ஆறது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பா இருக்கட்டும் சொல்லிட்டு லெமன் மின்ட் ஜூஸ் போட்டு குடிச்சேன். லெமன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதுல சுகர் போட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல இல்லைன்னா சோடா ஆட் பண்ணி குடிச்சு பாருங்க. அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லஞ்ச் ஊட்டி விட்டு நானும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ரொட்டீன் போயாச்சு. ஈவினிங் ரொட்டீன்ல மாவரைக்கிற வேலையும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி உளுந்து ஊற வச்சிருந்தேன். அதோட கொஞ்சம் ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இல்ல பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொரியாண்டர், மிளகு சீரகம் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. போட ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி வடையா போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சால்ட் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்.
வடைக்கு மாவு அரைச்சதும் கொஞ்சம் பிளெண்டர்ல வந்து நல்லா ஸ்மூத்தியா பண்ணீங்கன்னா வடை வந்து நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டா, வெளியில ப்ரௌன் கலர்ல உள்ள கிரிப்ஸியாவும் சாஃப்டாவும் பஃபியாவும் இருக்கும். நீங்க மிக்சியில அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு தாராளமா சேர்த்துக்கலாம். வடை நல்லா இருக்கும். வடையோட ஒரு டீ குடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் ஜிஞ்சர் டீனா செம்மையா இருக்கும். இதெல்லாம் ஈரப்பதம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகிற ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டீ போடும்போது ஈஸியா இருக்கும். நான் யூஸ்வலா ஜிஞ்சர், கார்டமம் அண்ட் பெப்பர்லாம் கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். டீ போடும்போது கொஞ்சோண்டு எடுத்து போட்டாவே போதும். டீ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கோல்டு சமயத்துல எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, கோல்டு இருக்கிறப்ப மட்டும் குடிக்கணும்னு அவசியம் இல்ல. ரெகுலரா வீக்லி 3 or 4 டைம்ஸ் குடிச்சா கோல்டு வராம தடுக்குது. சொன்ன மாதிரி டீ ரெடி பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். தொண்டைக்கும் நல்ல இதமா இருக்கும். டின்னருக்கு பெருசா ஏதோ ப்ரிப்பரேஷன் பண்ணல. ஆல்ரெடி இருந்த மட்டன் கிரேவியோட சப்பாத்தி மட்டும் பண்ணி சிம்பிளா டின்னர் முடிச்சாச்சு. உளுந்த வடை சாப்பிட்டனால எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கனால யாருக்கும் டின்னர் சாப்பிட ஐடியாவே இல்ல. முடிச்சுட்டு ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு ஆக்டிவிட்டிஸ்க்கு என்னெல்லாம் கேஷுவலா பிளான் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாரும் வந்து ரிலாக்ஸா தூங்க போறோம். ஃப்ரைடே சூப்பரா முடிஞ்சிச்சு. குக்கிங், கிளீனிங், ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபேமிலி டைம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய என்கரேஜ். கண்டிப்பா வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க.